ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் டெலகிராம்க்கான ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டெலகிராம் குரூப் பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்கள் பார்த்தா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாரி இதையும் பார்த்தா யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ பல்வேறு நபர்கள் இப்போதைக்கு நிறையா யூசர் ஆகிட்டாங்க டெலகிராம் குரூப்பில். பட் அஃபிஷியலாக இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட்னா, இந்த டெலகிராம் ஆப் இருக்க பாருங்கள், அது இந்தியாவில் தடை விதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் டெலகிராம் செயலி உரிமையாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இதனால் நிறையா பார்த்தா இஷ்யூஸ் இருக்குது. அதன் காரணமாக ஸோ இப்போ இந்த ஆப்பை பேன் பண்ணுறதா முடிவெடுத்திருக்காங்க. விரைவில் அதுக்கான அப்டேட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமாக பார்த்தா மிரட்டி பணம் பறிக்கிறாங்க, சூதாட்டம் பார்த்தா ஈடுபடுறாங்க. அந்தமாரி பல்வேறு வகையான குற்றச்சாட்டு அந்த ஆப் மூலமாக இருக்குது. அதன் காரணமாக அவங்களுடைய சிஓ பார்த்தா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது குறித்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது என்னைக்கு 26 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெலகிராமோட சிஓ இருக்காங்க பாருங்கள், பவல் த்ரூ, அவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சுன்னா பாரிஸில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது காம்ப்ளிசிட்டி வெப் மாஸ்டரிங் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன் ஆர்டர் டு எனபிள் அண்ட் இல்லீகல் டிரான்சாக்ஷன் இன் ஆர்கனைசர் குரூப். ஸோ ஓகே, ஒரு வெப் மாஸ்டரிங் பார்த்தா ஆன்லைன் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் refusal to communicate at the request of competent authority information or document necessary for carrying out and operation intervention allowed by law மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு காம்படிட்டிவ் அதிகாரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க அவங்ககிட்ட அப்படின்னா அதை மறுக்கிறாங்க அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோசஸிங் பார்னோகிராஃபி இமேஜ் ஆஃப் மைனர். ஸோ அந்த பார்னோகிராஃபி மைனரோட இருக்காங்க பாருங்கள், குழந்தையுடைய பார்னோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் அந்த டிஸ்ட்ரிபியூட் அந்த பார்னோகிராஃபியில் ஃபோட்டோலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளிசிட்டி அக்யூரிங், டிரான்ஸ்போர்ட்டிங், பொசஸிங், ஆஃபரிங் ஆர் செல்லிங் நார்கோட்டிக் சப்ஸ்டன், அந்தமாரி போதைப்பொருள் பார்த்தா விற்கிறாங்க வாங்குறாங்கன்ற மாரி அந்த ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை பண்ணுறாங்கன்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபரிங், செல்லிங் ஆர் மேக்கிங் அவைலபிள் வித்தவுட் லெகிமேஷன் ரீசன் எக்யூப்மெண்ட் டூல்ஸ், அதாவது டூல்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ அந்தமாரி பார்த்தா எந்த விதமான முன்னறிவிப்பும் காரணமின்றியும் அப்ரூவ்டு வாங்காமல் சேல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்தா வச்சுருக்காங்க. ஆர்கனைஸ்டு ஃப்ராடுன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிரிமினல் அசோசியேஷன் இருப்பதால் அவங்களுக்கு 5 அதுக்கு மேற்பட்டதுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றத பார்த்தா இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த நபர் மீது இந்த மாதிரியான விசாரணை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 28 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் விசாரணை போகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட். இந்த மாதிரியான பல்வேறு குற்றங்கள் டெலகிராம் மேலே வச்சுருக்காங்க, கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்திய மத்திய அரசு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ அவங்க டிசைட் பண்ணுறதா மேபி பேன் ஆகலான்ற மாரி பார்த்தா பல்வேறு அறிவிப்புகள் பல்வேறு பத்திரிகையில் வெளியே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 70% அதிகமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பேன் ஆச்சுன்னா நிறைய யூசர் பார்த்தா லாஸ் ஆவாங்க. ஏன்னா நிறைய பேர் டெலகிராம் மூலமாக பயன்பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டடீஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த டெலகிராமையும் பல்வேறு வகையான இந்த கெட்ட பேர்லாம் போயிட்டுருக்கு. நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறான்னு. மேபி பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ நம்முடைய பார்த்தா டெலகிராம் சேனலில் வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு பேன் ஆக பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்க மறக்காமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அதெல்லாம் அப்டேட்ஸ் வரலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.